சொன்னேன், நீ தான் தேவையில்லாம பயந்துட்டே இருந்த. சாய், அம்மாக்காக கோவில் எல்லாம் போய் வேண்டுனேன்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ் சாய். டேய், இதுக்கெல்லாமடா தேங்க்ஸ் சொல்லுவேன்? இல்ல சாய், உனக்கு நல்லாவே தெரியும் எங்களுக்குன்னு யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது எனக்காக அம்மாக்காக ஆறுதலா நீங்க 2 பேரும் வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதான் சொன்னேன். தேங்க்ஸ் சாய். ராம், இது எங்களோட கடமை ராம். அம்மா உங்களுக்கு மட்டும் அம்மா இல்ல, எங்களுக்கும் அவங்க அம்மா தான். சோ ஒரு மனுஷிய நிம்மதியா டயலாக் பேச விடுறாளா, இவ வேற அப்பப்ப டர்ன் பண்ணிக்கிறா. வெளியே வா, உனக்கு அப்புறம் இருக்கு. கொஞ்ச நேரம் மூடிட்டு நில்லு. ராம், இன்னும் ஒரு 2-3 hours ஆகும்னு சொல்லியிருக்காருல்ல டாக்டர். வெளியே வா. எங்கே எவ்வளவு நேரம் நிப்ப? இல்ல சாய், அம்மா கண்ணு முழிச்சிட்டாங்கன்னா என்னதான் பாக்கணும்னு கேட்பாங்க. அதான் இங்கே உட்காந்துக்கலாமான்னு பார்த்தேன். டேய், கண்ணு முடிச்சிட்டாங்கன்னா நர்ஸ் வந்து சொல்லுவாங்கடா. அதுக்குன்னு 2-3 மணி நேரம் இங்கேயே உட்காந்துருப்ப. கொஞ்ச நேரம் வெளியே வா, அப்படியே உட்காந்து பேசுவோம். நர்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. சரி ஓகே. நர்ஸ் கிட்ட வேணா சொல்லிட்டு வரவா? டேய், கூப்பிடுவாங்கடா, வாடா. சரி நீங்க போங்க, நான் வரேன். ஜனனி, சொல்லு சாய். அறிவே இல்லையா உனக்கு? இப்போ உன்னை யார் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னது? ஏய், நான் ராமோட அம்மாக்காக வந்தேன். அவங்களுக்கு ஆபரேஷன் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால பார்க்கலான்னு வந்தேன். இப்போ என்ன, ஹாஸ்பிட்டலுக்கு தானே வந்தேன். எதுக்கு நீ ஓவரா பண்ற? ரொம்ப தெளிவா பேசுறேன்னு நினைப்போ. எனக்கு என்ன எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதான் தெரியுதுல, அப்புறம் எதுக்கு கேக்குற? ஜனனி, ராம பத்தி உனக்கு தெரியாது. நீ என்னதான் ராம் பின்னாடி சுத்தினாலும் ராம் உன்னை கண்டுக்க போறதே இல்ல. தெரியும், ஆனா கண்டுக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன பொறுப்பு? நீ என்ன வேணாலும் ட்ரை பண்ண. நீ செத்தே போனாலும் ராம் உன்னை கண்டுக்க மாட்டான். ராம பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கும் தெரியும். ஏய், உனக்கு அவனை பத்தி என்ன தெரியும்? அவனோட பாஸ்ட் லைஃப் என்னன்னு உனக்கு தெரியுமா? அவன் ஃபர்ஸ்ட் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும், எல்லாமே தெரியுமா? அப்போ நீ ராம... நான் ராம தான் லவ் பண்றேன். சூப்பர். நீ தான் கடைசி வரைக்கும் ராம லவ் பண்ணணும். ஆனா ராம் உன்னை கண்டிப்பா லவ் பண்ண மாட்டான். லவ் பண்ண வப்ப சாய். முடியாது ஜனனி. ராம்க்கு ஒரு பாஸ்ட் லைஃப் இருக்கு. அந்த லைஃப்ல ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு சீதா மகாலட்சுமி. ஹே சீதா, உயிர் நுழைய வாசல் தா. சீதா மகாலட்சுமிய உனக்கு தெரியுமா? ராமோ சீதா மகாலட்சுமியும் லவ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். ஜனனி, தெரிஞ்சுமா நீ ராம லவ் பண்ணிட்டு இருக்க? ஜனனி, ராம் சீதா மேல உயிரை வச்சிருக்கான். சீதாவும் அதே மாதிரி தான். ராம் இல்லாம இருக்கவே மாட்டா. ஜனனி புரிஞ்சுக்கோ, லாஸ்ட்ல நீ தான் ஏமாற போற. ஐயோ சாய், சீதா மகாலட்சுமி ராம விட்டுட்டு எப்பயோ போயிட்டாங்க. இன்னமும் அவங்கள நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறது பைத்தியக்காரத்தனமா இருக்கு சாய். ஜனனி, உனக்கு அதோட சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது. எப்படியாவது சீதாவை கண்டுபிடிக்கணும்னு ராம் ரொம்ப வருஷமா போராடிட்டு இருக்கான். நான், ராம், சீதா 3 பேரும் ஒரே கிளாஸ்ல தான் படிச்சோம். எனக்கு தெரியாத ராம பத்தி? எனக்கு நம்பிக்கை இருக்கு சாய். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி போன சீதாவை மறந்துட்டு கண்டிப்பா என்னை ஏத்துக்குவாரு. வாய்ப்பே இல்ல ஜனனி. நீயா தான் நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கணும். கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே இல்ல. பார்க்கலாம் சாய். புதுசா உருவான ராம் ஜானுவோட காதல் ஜெயிக்குமா, இல்ல ஏற்கனவே உருவான ராம் சீதாவோட காதல் ஜெயிக்குமான்னு? ஹீராமா, என்னை பிரிய வேண்டாமா? ஹீராமா, நிழல் அறிய வேண்டாமா? நாளை நிகழ்ந்திடும் காட்சியொன்றை இன்று எழுத கோல் தீட்டுமா? நேற்று எழுதிய பாடல் ஒன்றை காலம் நாளையும் நீட்டுமா? ரகசிய நெருப்பு ஒன்றின் உள்ளே இருக்குமா சும்மா? ஹே சீதா, இந்த திரிக்கு தீயைத்தான். ஹீராமா, என்னை பிரிய வேண்டாமா? கண்களை கண்டு கொய்கையில் நெஞ்சில் வானவில் மான்களா? வார்த்தைகள் மாயம் செய்கையில் வானில் தூரிகை மீன்களா? யோ மாமா, என்ன கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு என்னவே பாத்துட்டு இருக்க? அங்க என்ன வாழுதான்? அதே தானே நீங்களும் பண்றீங்க. கண்ணத்துல கை வச்சுக்கிட்டு என்னைய தானே பாத்துட்டு இருக்கீங்க. நான் என் வீட்டுக்காரர் ரசிச்சிட்டு இருக்கேன். நானும் தான் என் மனைவியோட அழகா ரசிச்சிட்டு இருக்கேன். கம்பங்கூழில் போட்ட உப்பு கஞ்சி எல்லாம் சேர்ந்து போல கண்ட போதே இந்த மூஞ்சி நிறைஞ்சு போச்சு நெஞ்சுக்குள்ள. நாக்குல முக்கே தொட்டவே நானடி, பார்வையால் தொட்டவே நீ அடி. ஆனா மாமா, பா இடம் வேற லெவல்ல இருக்கு மாமா. செம குளிர்ச்சியா அப்படியே குளுகுலுன்னு இருக்குல்ல. ஆனா இத்தனை வருஷமா அந்த ஊருக்குள்ள நான் இருந்திருக்கேன், இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எனக்கு தெரியாதே மாமா. ஐயோ ரோஜாமா, இன்னும் அடிவாரத்துக்குலாம் போனீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். ஒரு நாள் இதுக்குன்னே பிளான் பண்ணி வருவோம். குளிக்கிறதுக்குலாம் செம்மையான இடம் தெரியுமா? அப்படியே அருவி வந்து மேல இருந்து கொட்டும். அதுல நின்று குளிச்சோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும். ஆமா மாமா, ஒரு நாள் இதுக்குன்னே பிளான் பண்ணி வந்தாதான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும். சாப்பாடெல்லாம் வீட்ல இருந்தே செஞ்சு கட்டி எடுத்துட்டு வந்துடணும். இங்க எல்லாரும் இலை போட்டு உட்கார்ந்து சாப்பிட்டா செம்மையா இருக்கும்ல. அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும் ரோஜாமா. ஏ மாமா, நம்ம இத்தனை நாள் லவ் பண்ணதுல ஒரு வாட்டி கூட உங்களுக்கு விவசாயம் தெரியும்னு சொன்னதே இல்ல. ரொம்பலாம் தெரியாதுமா. அப்பா வயலுக்கு வேலைக்கு போவாரு. அப்ப சின்ன வயசுல நானும் அவரு கூட போவேன். அங்க போய் சும்மா தான் விளையாடிட்டு இருப்பேன்.
அப்ப சின்ன சின்ன வேலையெல்லாம் தெரியும். இந்த வரப்பு வெட்டுறது, அப்புறம் தண்ணி பாய்ச்சறது, அதுன்னு மட்டும் தெரியும். மத்தபடி ரொம்பலாம் தெரியாது. அப்புறம் எங்க காலேஜுக்கு போய் பேருக்குன்னு ஏதோ படிச்சுட்டு துபாய்க்கு அப்படியே பறந்துட்டேன். இத்தனை வருஷத்துல இந்த டைம் மட்டும் தான் எனக்கு இவ்வளவு லீவ் கிடைச்சது. அந்த லீவ்ல கல்யாணமே ஆயிடுச்சுன்றதுதான் என்னால நம்பவே முடியல. பாருங்களேன், நம்ம வீட்ல நல்ல நிறைய வித்தியாசமான ஆளுங்களா இருக்கும் மாமா. வித்தியாசமான ஆளுங்களா? இப்போ கண்ணாயிரம் அண்ணன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவரு மளிகை கடை வச்சிருக்காரு. அப்புறம் செம்பாக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கூட இப்போ ஹோட்டல் ஆரம்பிக்கிறதா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் நான் பேங்க் எக்ஸாம் எழுதிருக்கேன். கூடி சீக்கிரத்துல பேங்கர் ஆயிடுவேன். நீங்க துபாயில ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனில ஒர்க் பண்றீங்க. அது பத்தாதுன்னு விவசாயமும் தெரியும். அப்புறம் நம்ம குட்டீஸ் இருக்காங்களே, பாக்கியா, அவளுக்கு கலெக்டர் ஆகணும்னு ஆசை. வேலுக்கு பிசினஸ் பண்ணணும்னு ஆசை. அப்புறம் நம்ம கண்மணி ஒரு நர்ஸ், கார்த்திக் டாக்டர், எங்க அண்ணன் போலீஸ். அப்பா, நம்ம குடும்பத்துல எத்தனை பேரு எவ்வளவு ப்ரொஃபஷன்ல இருக்கும் பாருங்களேன். அட ஆமால. ஐயோ, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே பாக்குறேன். எல்லாரும் வேற வேற விதத்துல வேற வேற ஃபீல்ட்ல இருக்கோம். பாருங்களேன், டாக்டர், நர்ஸ், போலீஸ், பேங்கர், கலெக்டர், விவசாயம்னு நம்ம குடும்பமே ஒரு ப்ரொஃபஷனல் குடும்பமாவே மாறிட்டோம் மாமா. ஆமா ரோஜாமா. ஏய், நீ டாக்டர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது. கார்த்திக் என்னாரு? கால் பண்ண, காலையில ரிங் போச்சு, ஆனா எடுக்கல. கண்மணி எதுவும் ட்ரை பண்ணாலா? இதுக்கப்புறமும் மாமா கிட்ட இந்த விஷயத்த சொல்லாம இருக்க கூடாது. சொல்றதும் நல்லது. இதுதான் உனக்கு கரெக்டான டைம் ரோஜா. கண்மணி சொன்னதை மாமா கிட்ட பேசு. மாமா, அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசணும். சொல்லுமா, என்ன விஷயம்? இல்ல மாமா, கண்மணி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவளால கார்த்திக் இல்லாமயே இருக்க முடியல, இதழ்குட்டி இல்லாமயே இருக்க முடியல. ஏன் நம்மளுக்கே பாருங்களேன், இத்தனை நாளா இதழ்குட்டி நம்ம கூடவே இருந்தா, இப்போ 2 நாள் இல்லாம இருக்கும்போது என்னமோ ஒரு மாதிரி இருக்குல்ல. ஆமா ரோஜா, எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் இதழ் சிரிக்கிறது, இதழ் விளையாடுறதெல்லாம் பார்க்கும்போது அந்த டென்ஷன் எல்லாமே பறந்து போயிடும். குழந்தைங்கனாலே அப்படித்தானே. 2 நாளா எனக்கும் ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதான் மாமா சொல்றேன், அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தானே. நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொன்னேன். அவ ஃபோன் பண்ணி அந்த சீதா கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. இதழ்குட்டி அம்மா அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. ஒரே சந்தோஷம், கண்மணிக்கு தாங்கல. இப்பவே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. கிளம்பி போயிட்டாளா? என்ன சொல்ற? ஆமா மாமா, ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்கா. கார்த்திக்கையும் இதழ்குட்டியும் பார்த்துட்டு வரேன்னு போனா. மாமா, அதுக்கிடையில செம்பாக்காவும் கண்ணாயிரம் அண்ணனும் பேசின ஒரு விஷயத்த என் காதால கேட்டேன். அவங்க 2 பேருக்கும், கண்மணிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்ல. வேற ஏதோ ஒரு இடத்துல எல்லாம் மாப்பிள்ளை தேடுறேன்னு பேசிட்டு இருக்காங்க மாமா. வேற ஏதோ இடத்துல மாப்பிள்ள தேடுதா? அதுக்கு என்ன பைத்தியமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பேசிக்கிறேன். இல்ல மாமா, எனக்கு என்னவோ செம்பாக்கா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்படியே செம்பாக்கா ஒத்துக்கிட்டாலும் அண்ணன் ஒத்துக்க மாட்டாரு. எனக்கு ஒரு யோசனை இருக்கு மாமா. நீங்க என்ன தப்பா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் சொல்றேன். பேசாம நம்ம 2 பேரும் சேர்ந்து கண்மணிக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? ஏய், பைத்தியமா உனக்கு? ஓங்க இழுத்துன்னு வச்சுக்கோ. மாமா, நீங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல. உண்மையா லவ் பண்றவங்கள பிரிச்சு வைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அதுக்குன்னு உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாயிடுமா? பாரு ரோஜா, நம்ம 2 பேருக்காரையே எல்லாத்துக்குமே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நம்ம 2 பேரும் எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணோம். உங்க அண்ணன் உன்னை கொண்டு போய் மறைச்சு எங்கேயோ வச்சுட்டாரு. அதை தேடி கண்டுபிடிச்சு உன்னை இங்க கூட்டிட்டு வந்து உங்க அண்ணனோட சம்மதத்தோட நான் உன்னை கல்யாணம் பண்ணலையா? அப்படி நம்ம பண்ணதுனால மட்டுமே தான் இப்ப நம்ம 2 குடும்பமும் சந்தோஷமா இருக்கு. கல்யாணம்ன்றது 2 பேர் சேர்றது இல்ல, 2 பேரோட குடும்பமும் சேர்றதும் தான். என்ன ஆனாலும் சரி, அது எப்படி அக்கா ஒத்துக்காம இருப்பாங்க? நான் ஒத்துக்க வைக்கிறேன் செம்பாக்காவை. எப்படியாவது ஒத்துக்க வச்சு எல்லாரோட சம்மதத்தோட தான் கண்மணிக்கும் கார்த்திக்குக்கும் கல்யாணம் நடக்கணும். மாமா, எனக்கு புரியுது நீங்க சொல்றது. ஆனா நம்மளோட கேஸ் வேற, கண்மணியோட கேஸ் வேற. நம்ம 2 பேரும் நார்மலா லவ் பண்ணோம், வீட்ல ஒத்துக்கல, கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா கண்மணிக்கும் கார்த்திக்கும் அப்படி இல்ல மாமா. கார்த்திக் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவர், டிவோர்ஸ் ஆனவர், குழந்தையோட இருக்கிறவர். அவரை எப்படி நம்ம வீட்ல கன்வின்ஸ் பண்ண முடியும் கண்மணிக்கு கல்யாணம் பண்றத? லவ் பண்ண தெரியறவங்களுக்கு வீட்ல ஒத்துக்க வைக்கவும் தெரியணும். கார்த்திக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது, டைவர்ஸ் ஆனது, குழந்தை இருக்கிறதுன்னு எதுவுமே கார்த்திக் மறைக்கலையே. கண்மணிக்கு எல்லாமே தெரியும் தானே. லவ் பண்றதுக்கு முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சு தான் லவ் பண்ணிருக்கணும். வீட்ல கண்டிப்பா சொன்னோன்னே ஒத்துக்க மாட்டாங்க. எப்படி அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும், எப்படி வந்து அவங்கள்ட்ட பேசி சமாதானம் வாங்கணும்னு எல்லாமே யோசிக்கணும். சரி மாமா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒத்துக்கிட்டா ஓகே, ஒத்துக்கலனா? அது எப்படி ஒத்துக்காம போவாங்க? ஒத்துக்க வைக்கணும். மாமா, நான் சொல்றதே உங்களுக்கு புரியல. நீ சொல்ல வர விஷயம் எனக்கு புரியவே வேணாம் ரோஜா. இங்க பாரு, குடும்பமே இல்லாம 2 பேரும் சேர்த்து வச்சு கல்யாணம் பண்றது, இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் சைன் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. கண்மணிக்கும் கார்த்திக்கும் என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா வெயிட் பண்ண சொல்லு, நான் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா இந்த அவசரப்பட்டு போறதா இருந்தா உங்க இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிக்கங்க. என்கிட்ட எல்லாம் வந்து லாஸ்ட்ல நிக்க கூடாது. மாமா, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? செம்பாக்காவும் கண்ணாயிரம் அண்ணனும் கண்மணிக்கு மாப்பிளையே பாத்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு மாப்பிளையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பொண்ணு பார்க்கலாம் வர சொல்றேன்னா பேசிட்டு இருக்காங்க. என்ன வேணாலும் நடக்கட்டும் ரோஜா, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. கண்மணி கழுத்துல கார்த்திகை தவிர வேற யாராவது தாலி கட்ட மட்டும் என்கிட்ட வந்து கேளு. நீ அன்னைக்கு சொன்னியடா, இன்னைக்கு வேற எவனோ தாலி கட்டிட்டானே, இப்ப என்ன பண்ணுவேன் மட்டும் கேளு. அதை தாண்டி வேற எதுவுமே என்கிட்ட கேட்காத. அக்காட்டையும் மாமாட்டையும் கண்மணி கார்த்திக் கல்யாணத்தை பத்தி பேசி அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அதை தாண்டி அவங்க என்ன முடிவு பண்ணாலும் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இந்த சினிமால வர மாதிரி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வைக்கிறது, காது குத்து நடத்தி வைக்கிறதெல்லாம் என்கிட்ட நடக்காது. உனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுது மாமா. சரி வா, லேட் ஆகுது. மழை வர மாதிரி இருக்கு, கிளம்பலாம். போலாம் மாமா. இன்னையில இருந்து லெட்ஸ் பி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இனிமே ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்.
இது சும்மா வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான். வேற ஒன்றும் தப்பாலாம் திங்க் பண்ணிக்க வேண்டாம். பரவாயில்ல, ஒண்ணுமே பேசாம இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம்ல, அதுவே எனக்கு போதும். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன், கேட்கலாமா? கேளுமா, என்ன விஷயம்? இல்ல, நீங்க இப்போ சஸ்பென்ஷன்ல இருக்கீங்க இல்லையா, மறுபடியும் எப்போ ரீஜாயின் பண்ணுவீங்க? எனக்கு சஸ்பென்ஷன் டோட்டலா 6 months. அதுல 2 months இப்பதான் முடிஞ்சிருக்கு. இன்னும் 4 months இருக்கு. ஓ, அப்ப இன்னும் 4 மாசம் வெட்டியா தான் இருப்பீங்களா? இல்ல இல்ல, உங்களுக்கு வீட்லயும் வேலை எதுவும் இல்ல, வேலைக்கும் போலையே, அதான் என்ன பண்ணுவீங்க? போர் அடிக்காதா? என்ன பண்றது, போர் தான் அடிக்குது. முன்னாடியாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க வெளியே போவேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க வீட்டுக்கு வருவாங்க, ஜாலியா இருக்கும். ஆனா இப்ப அப்படி இல்லல, சிச்சுவேஷன் டோட்டலா மாறிடுச்சு. ஏன் இப்ப கூட நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்ல? அது எப்படிமா பண்ண முடியும்? எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு வைஃப்னு நீ இருக்க. நீ இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரது நல்லா இருக்காது, அது தப்பாயிடும். அதனால நான் யாரையும் அப்படிலாம் அலோவ் பண்ண மாட்டேன். இல்ல பரவாயில்ல, நான் எதுவும் நினைச்சுக்க மாட்டேன். நீங்க கூட்டிட்டு வந்து என்ஜாய் பண்றதுன்னா பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. நீ இல்லம்மா, தங்கச்சியோ அக்காவோ அம்மாவோ இல்ல வைஃபோ யாரா இருந்தாலும் சரி, யாராவது வீட்டுல தனியா இருக்கும்போது பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அது என்னமோ தெரியல, அது செக்யூர்டா ஃபீல் ஆகாத மாதிரி இருக்கும். நான் ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போதெல்லாம் அம்மா தங்கச்சி எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா மட்டும்தான் கூட்டிட்டு வருவேன். மத்தபடி அவங்க வீட்டுல இருக்கும் போதெல்லாம் கூட்டிட்டு வர மாட்டேன். நல்ல பழக்கம் தான். யாயா, பேசிக்கலி நான் ஒரு நல்ல பையன் தான். பட் ஒரு சில பேர் தான் நம்ப மாட்டாங்க, என்ன பண்றது? ஆக்சுவலி சர்டிபிகேட் நீங்களா கொடுத்துக்க கூடாது, நாங்க சொல்லணும். அதான் சொல்ல மாட்டீங்களே, நம்மளே நம்மளுக்கு சொல்லிக்கிட்டாதான் உண்டு. அங்க ஒரு டீ கடை இருக்கு, அங்க போமா, டீ சூப்பரா இருக்கும், உனக்கு வாங்கி தரேன், வா. போலாம். அண்ணி எப்போதும் வரப்ப ஃபோன் பண்ணிட்டு வருவீங்க, என்னங்க அண்ணி எதுவும் சொல்லாமே வந்திருக்கீங்க? ஃபோன் பண்ணணும் தான் நீ நினைச்சேன், மறந்துட்டு அப்படியே வந்துட்டேன். சரி சரிங்க அண்ணி. ஒன்றும் இல்லை அண்ணி, தன்மைக்கு வளைகாப்பு போடுற விஷயத்த பத்தி பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். 7 மாசம் ஆயிடுச்சு இல்லையா, வளைகாப்பு வேற, அதான் 7வது மாசத்துலயே போட்டுடலாமான்னு பார்த்தோம். கரெக்ட் தான் நீ, 7வது மாசத்துல போடுறதுதான் சரியா இருக்கும். 9வது மாசத்துல சில பேருக்கு குழந்தை எல்லாம் பிறந்துருதுல, அதனால நம்ம இப்பவே போட்டுடலாம். அதான் சம்பந்தியம்மா, நல்ல பெரிய மண்டபமா பிடிச்சு நல்லா கிராண்டா பண்ணலாம்னு தோணுச்சு. அவங்க கல்யாணம் தான் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்துச்சு. அட்லீஸ்ட் வளைகாப்பாது கொஞ்சம் நல்லா பண்ணலாமேன்னு உங்கள்கிட்ட கேட்டுட்டு போலாமோன்னு வந்தோம். இதுல கேக்குறதுக்கு என்ன சம்பந்தி இருக்கு, நல்லாவே ஜமாயிச்சிடலாம். பின்ன நம்மளுக்கு ரெட்டிப்பு சந்தோஷமா, 1க்கு 2 பெத்து தர போறா. அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமோ அவ்வளவு சந்தோஷமா இந்த ஃபங்க்ஷனை நடத்தி முடிக்கணும் நம்ம. ஆமாங்க அண்ணி, அததான் நானும் யோசிச்சேன். அப்ப ஒரு நல்ல தேதியா குறிச்சு மண்டபம் எல்லாமே பாத்துட்டோங்களா சம்பந்தி? பாத்துட்டோங்களாவா? எல்லாமே நம்ம எல்லாம் சேர்ந்து தான் பண்ண போறோம். ஐயோ அண்ணன், வளைகாப்பெல்லாம் பொண்ணு வீட்டுல தான் பண்ணணும், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு யாருமா சொன்னது? யாரோ சொன்னதை வச்சு காலங்காலமா எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதானே, பிறக்க போறது உங்களுக்கும் பேரப்புள்ளதான் எனக்கும் பேரப்புள்ளதான். உங்க பொண்ணு எனக்கு மருமக, என் பையன் உங்களுக்கு மருமக, எல்லாமே ஒண்ணுதான் அண்ணி. யாரு செலவு பண்ணா என்ன, நம்ம 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். இல்ல அண்ணி, காலங்காலமா கல்யாணத்துல இருந்து வளைகாப்புல இருந்து பிறக்க போற பிள்ளைக்கு வரைக்கும் எல்லாமே நாங்க தான் பண்ணணும், அதாவது பொண்ணு வீட்டுல தான் பண்ணணும். இப்ப என்னமோ புதுசா நீங்க வேற என்னமோ சொல்றீங்களா, அதான் வித்தியாசமா இருக்கு. இங்க பாருங்கம்மா, பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு இதெல்லாம் எனக்கு பாகுபாடுலாம் பார்க்க தெரியாது. பிறக்க போறது நம்மளுக்கு பேர குழந்தை, அது சந்தோஷமா வெளியே வரணும். இந்த உலகத்துக்கு வரும்போது அது முகத்திலயும் சரி மனசுலயும் சரி சந்தோஷம் நிறைஞ்சிருக்கணும். அதே மாதிரி என் மருமக தன்மை, அவதான் அந்த குழந்தைய பெத்தெடுக்க போறா, அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும். பிறக்க போற குழந்தை தன்மை இவங்களும் ஆரோக்கியமா சந்தோஷமா இருந்தாதான் என் பையன் சந்துரு நல்லபடியா இருப்பான். சந்துரு தன்மை பிறக்கிற குழந்தைங்கன்னு இவங்க எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருந்தா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்க போறோம். ஆமா, இதுல போய் என்ன இருக்குன்னு பொண்ணு வீடு தான் செலவு பண்ணணும்னு வந்துட்டீங்க. எவன் இந்த சட்டத்தெல்லாம் போட்டது சொல்லுங்க, அவனை மொதல் அடிக்கணும். அண்ணி என்னாச்சு இப்படி பேசுறீங்க? பின்ன கல்யாணத்துல இருந்து நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன், இதே தான் நீங்க அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றேன்னு நீங்க எப்போதுமே நீங்க தான் புது ட்ரெண்ட்ல அப்படியே ஜாலியா இருப்பீங்க, இந்த விஷயத்துல போய் இன்னும் ஓல்டு ட்ரெண்டாவே இருக்கீங்களே. என்ன நீ பண்றது, என்னதான் இருந்தாலும் பொண்ணு பெத்த வீடாச்சே, அப்படித்தானே இருந்தாகணும். அதெல்லாம் உங்க 2 பொண்ணுங்களை வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா அப்படி இருந்திருக்கலாம். ஆனா நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தது எங்களுக்கு, எங்க வீட்டு மருமக என் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. அதனால நீங்க அந்த வருத்தமே பட வேணாம். உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை சொல்லுங்க. எங்களுக்கு எங்க மருமகளுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நாங்க விருப்பப்படுறோமோ அதையும் சொல்றோம். 2 பேரும் சேர்ந்தே செய்வோம். ஐயோ அண்ணி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நல்ல வேலை என் 2 பொண்ணுங்களையும் ஒரே வீட்டுல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கேன். அண்ணன் தம்பி 2 பேரும் அக்கா தங்கச்சிய தாங்கன்னு தாங்குறாங்க. எனக்கு அதுவே போதும் அண்ணி. எனக்குமே அண்ணி 2 பசங்களை பெத்து வச்சிருக்கோம். எப்படி வரப்போறவா இருக்க போறாளோ, 2 பசங்களையும் பிரிச்சிருவாளோ, என்னைய பசங்கள்ட்ட இருந்து பிரிச்சிருவாளோன்னு நிறைய நாள் நினைச்சு பயந்துருக்கேன் அண்ணி. ஆனா வந்ததுங்க 2மே சொக்க தங்குங்க. எங்களை எப்படி தெரியுமா தாங்கன்னு தாங்குதுங்க. பேசுறதுலயும் சரி பாத்துக்கிறதுலயும் சரி, பா மலரமான்னு என் பின்னாடியே வருங்க. ஆமாங்க நீ எப்ப போன் பண்ணாலுமே உங்க புராணம் தான். மலரமா இப்படி சொன்னாங்க, மலரமா அதை பண்ணி கொடுத்தாங்க, மலரமா இப்படி பேசினாங்கன்னு எப்போதுமே இப்ப சுடரமா போய் மலரமா வந்தாச்சு. சரிங்க அண்ணி, எங்களுக்கு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு நல்ல பெரிய மண்டபமா பார்த்து வளைகாப்பு நடத்தணும்னு ஆசை. அதனால வரீங்களா அண்ணி? ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஐயரை பார்த்து இப்பவே தேதி குறிச்சிடலாம். போலாம் அண்ணி, இதை விட ஏதாவது முக்கியமான வேலை இருக்க போகுதா என்ன? வாங்க போயிட்டு வந்துடலாம்.
சரி, அப்ப ஆளுக்கு ஒரு வேலையா பாத்துடலாம். நாங்க 2 பேரும் மண்டபம் பாக்குறதுக்கு பக்கத்துல தான் மண்டபத்துக்கு போறோம். நீங்க தேதியை குறிச்சோன்னே எங்களுக்கு போன் அடிச்சு சொல்லுங்க. அந்த தேதியிலேயே மண்டபத்தையும் புக் பண்ணிடுறோம். ஐயோ என்ன இவ்வளவு அவசரப்படுறீங்க? பிள்ளைங்கள்ட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. விடுங்க நீ, வளைகாப்பே சர்ப்ரைஸா பண்ணிடுவோம். என்ன நீ சொல்றீங்க? வளைகாப்பையா? ஆமா நீ, இது கூட நல்ல ஐடியா தான். தன்மையை சும்மா வேற ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு போலாமான்னு கிளப்பி கூட்டிட்டு வரேன். நேரா போய் அவளுக்கு வளைகாப்பு வச்சு விட்டுருவோம். எப்படி ஐடியா? அதானே, இதுங்க மட்டும் தான் நம்மளுக்குலாம் சர்ப்ரைஸ் பண்ணுங்களா? நம்மளும் ஒரு சர்ப்ரைஸை போட்டுருவோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நிலா, உனக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா? இங்க எது நல்லா இருக்கும்? இங்க இஞ்சி டீ செமையா இருக்கும். மசாலா டீ வேணா ட்ரை பண்றியா? ஓகே அண்ணே 2 மசாலா டீ கொடுங்க. சரிங்க தம்பி. ஏய் ஜானு, அந்த பையனை பாரு. திவ்யா செம்ம ஸ்மார்ட்டா இருக்கான்ல. ஆமாண்டி, ஜிம்முக்குலாம் போவான் போல. நல்லா ஆம்ஸ் எல்லாம் வச்சுட்டு செம்மையா இருக்கான்ல. ஆமா, ச்சே எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா இவனே நான் கல்யாணம் பண்ணி இருந்திருப்பேன்டி. ஐயோ, அவன் கூட வந்த பொண்ணுக்கு நம்ம பேசினதெல்லாம் கேட்டுருச்சுன்னு நினைக்கிறேன்டி. திரும்பி பார்த்து முறைக்கிறான். ஆமாண்டி, ஒருவேளை அவதான் இவன் பொண்டாட்டியா இருக்குமோ? சேச்சே, இவ்ளோ ஸ்மார்ட்டா இருக்கான், இவ்ளோ சின்ன வயசு பையன் மாதிரி இருக்கான். இவன் போய் இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா பத்தியா, அதுலயும் இவனுக்கு என்ன குறைச்சல்? இவனோட அழகுக்குலாம் கண்டிப்பா ஃபாரின் கேர்ள்ஸ்ல இருந்து எல்லாருமே லைன் கட்டி நிப்பாங்க. அவங்களையெல்லாம் விட்டுட்டு இந்த தேங்காய் நார் மண்டையவா கல்யாணம் பண்ணிருப்பான் இவன். ஹே ஆதி, ஹே மச்சான், தோ வரேரு. நிலா, ஒரு 2 மினிட்ஸ் இரு. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருக்கான், அவன்கிட்ட போய் பேசிட்டு வந்துடுறேன். பத்திரமா எங்கேயும் நில்லு, எங்கேயும் போயிடாத. சரி. டீ போட்டுட்டாங்கன்னா எடுத்து குடி. நான் வரணும்னு வெயிட் பண்ணாத என்ன? ஓகே மச்சான், தோ வரேன். ஹலோ, மணி நைட்டு 11:30 ஆகுது. உங்களெல்லாம் வீட்ல தேடவே மாட்டாங்களா? இங்க எதுக்கு உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்க 2 பேரும்? ஏய், நாங்க எத்தனை மணிக்கு எங்க போனோம்? உனக்கு என்ன வந்துச்சு? உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ. நீங்க எங்கேயோ போய் தெருவா அலைங்க. எனக்கு என்ன வந்துச்சு? ஆமா, எதுக்கு அவரை பத்தி பேசிட்டு இருந்தீங்க? நாங்க யாரையோ பத்தி பேசுறோம். உனக்கு என்னடி வந்துச்சு? ஏய், வாடி பொடின்னு பேசினா மரியாதை கெட்டுரும். இங்க பாரு, இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இவர் ஸ்மார்ட்டா இருந்தா உனக்கு என்ன, ஸ்மார்ட்டா இல்லைன்னா உனக்கு என்ன? சும்மா போறவங்க வரவங்க எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தா உனக்கு அவ்வளவுதான். நீ எவனையோ பத்தி பேசிக்கோ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா இவரை பத்தி இனிமே நீங்க பேசவே கூடாது. இவரை இங்கே மறந்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்க வீட்டுக்கு போகணும். இவர் ஏதாவது ஞாபகம் வச்சுக்கிட்டு போனீங்க, அவ்வளவுதான், உங்களுக்கு தொலைச்சிருவேன். ஆமா, இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரு ஃபர்ஸ்ட்? அவருக்கு நீ என்ன வேணும்? அது வந்து அவரு என்னோட ஃப்ரெண்டு. சி, ஃப்ரெண்டு தானா? நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன், எங்க வைஃப்னு சொல்லிருவியோன்னு. அதானே, அவர் தாலி கட்டின வைஃபுக்கு இவ்வளவு கோவம் வந்தா பரவாயில்ல, ஃப்ரெண்டுக்கு எதுக்கடி கோவம் வரணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவரை பத்தி பேசுனது தப்பு. அவருக்கு கல்யாணம் கூட இருந்திருக்கலாம். நீங்க எப்படி கல்யாணம் பையனை போய் இப்படி எல்லாம் பேசுவீங்க? யாருக்கு? அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எங்க கிட்ட ரீல் விட்டுட்டு இருக்கியா? அப்படியா இருந்தாலும் அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல் டி. கண்டிப்பா ஒரு ஹீரோயினை தான் கல்யாணம் பண்ணிக்குவாரு. ஆமா, அவர் கல்யாண மேட்டர்லாம் கண்டிப்பா பேப்பர்ல வரும். அதுலயே நாங்க பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா ஒரு ஹீரோயினை கல்யாணம் பண்ணும்போது கண்டிப்பா பேப்பர்ல வரும்ல. ஏய், என்னடி விட்டு 2 பேரும் ஓவரா திமிரா பேசிட்டு இருக்கீங்க? மூச்சு பேத்துறவன் 2 பேருக்கும். அவரு என்னோட புருஷன், எனக்கு தொட்டு தாலி கட்டி இருக்காரு. இந்தா வேணா பாத்துக்கோ. இந்த தாலி அவர் எனக்கு கட்டினது, நான் அவரோட பொண்டாட்டி. என் வாழ்க்கை இதுதான் கதையாக சொல்ல, உன் பேரு இல்லாம ஒரு பக்கம் இல்ல. எனக்காக உருக, என் காத திருக, வழிபாத நிலவா நீ வேணும் நெடுக. தீராத தீயாக நானான போதும், திரியோரம் நீ தாண்டி என ஏத்துன. ரோட்ல நிம்மதியா இங்க ஏதாவது உட்கார முடியுதா? அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுறாளுங்க. ச்சே, போங்க 2 பேரும் வீட்டுக்கு. நீங்க அவரோட வைஃபா? கேட்டப்ப ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க. ஆமா, அப்படிதான் சொன்னேன். ஏன் புருஷன் பொண்டாட்டினா ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதா? நாங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். போதுமா? கிளம்புங்க. சார், சாரி சார். ஆக்சுவலி எங்க மேலதான் தப்பு. சாரி சார். பரவாயில்லைங்க. ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு சார்? சும்மா இதுக்காவது வச்சுக்கோங்களேன். என்ன சார், சும்மா யாராவது தேங்க்யூ சொல்லுவாங்களா? தெரியல, உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். 2 பேருக்கும் மறுபடியும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சார், நாங்க கிளம்புறோம். டைம் ஆயிடுச்சு. போயிட்டு வாங்க. நீங்க இப்ப உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வந்தீங்க? அவரு என்னோட புருஷன். இங்க பாருங்க, அவர் எனக்கு கழுத்துல கட்டின தாலி, நான் தான் அவரோட பொண்டாட்டி. ஏன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாதா? அப்பவே வந்துட்டேன். தம்பி, டீ எடுத்துக்கோங்கப்பா. வரேனே. நிலா, உனக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் உங்ககிட்ட கத்துன? ஆதி யார் உனக்கு? ஜஸ்ட் ஃப்ரெண்டு தானேன்னு சொன்னோம். இப்போ என்ன புருஷன் பொண்டாட்டின்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்க அந்த பொண்ணுங்க கிட்ட? ஐயோ நிலா, நீ ஏன் இவ்வளோ பொசசிவ் ஆகுற? கண்ட்ரோல் பண்ண நிலா.
நிலா நீ படிப்புல ஃபோக்கஸ் பண்ணலனா உனக்கு தான் கஷ்டம். ஒழுங்கா படிச்சு டாக்டர் ஆகுற வழிய பாரு. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மண்டையில போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. ஐயோ எனக்கு மண்டே பிடிக்கிற மாதிரி இருக்கு. நான் ஏன் இவ்வளவு பொசசிவ் ஆகுறேன்? நிலா பி ஸ்ட்ராங். நீ நீ படிக்கணும் நிலா. ஐயோ நிலாமா டீ எடுத்துக்கோமா. தேங்க்ஸ். காதலே காத்துல அழகாக வீசுது கைப்பிடி இடுக்கல வாழ்க்கையும் தெரியுது கனவிலும் நினைக்கல சிரிப்பு மயங்குற வானத்தின் நிலவுதான் என் நெஞ்சில் பூக்குது நாங்காலி நாங்காலி முத்தமா சேர்த்து நாங்காலி. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? டீ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ம் அப்புறம் நாங்க பேசினதை வச்சு தப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. அவங்க உங்களை ரொம்ப ஓட்டிக்கிட்டே இருந்தாங்களா, அதனாலதான் அப்படி சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. சத்தியமா நான் தப்பாவே நினைக்கல. எனக்கு உள்ளுக்குள்ள நல்ல சந்தோஷமா தான் இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா நிலா, இந்த உலகத்திலேயே என்னை விட யாருமே இவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்? ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பேசுறேன். பேசினதும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் அந்த 2 பொண்ணுங்க கிட்ட போய் அவர்தான் என் புருஷன், நான் தான் அவரோட பொண்டாட்டின்னு சொன்னியா, அப்படியே எனக்கு உள்ளுக்குள்ள பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது. என்ன சொல்றது, நானே பறக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்கணும்னு எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஹலோ ஹலோ ஹலோ, என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் உங்ககிட்ட போய் அப்படி சொன்னேன். மத்தபடி இந்த தாலி, இந்த ஹஸ்பண்ட், இந்த வைஃப் இதெல்லாம் பொய்யான ரிலேஷன்ஷிப் தான். அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எஸ்பெஷலி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சந்தோஷத்துல எல்லாமே மறந்து போச்சா என்ன? எங்க அப்பா ஒருத்தருக்காக தான் இந்த தாலியவே நான் கட்டிக்கிட்டேன். மத்தபடி நீங்க யாரோ நான் யாரோ தான். ஜஸ்ட் வீட்ல பேசாம இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கேன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கலாமேன்னு சொன்னேன். அதுக்குன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல இந்த மாதிரி தான் உங்களுக்கு நினைக்க தோணுதுன்னா தயவு செஞ்சு சொல்லிருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்க தேவையில்ல. இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம். நான் இப்படிலாம் நினைக்க மாட்டேன். நம்பலாமா? தாராளமா. மறுபடியும் சில விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்த விரும்பல. பட் இருந்தாலும் சொல்றேன். நம்ம ஊருக்கு தான் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், வீட்டுக்கு யாரோ தான். தெரியும்ல? ம் போலாமா? போலாம்.